அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? சேர்ந்து சொல்லலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சரி சொல்லலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பியிருப்பேன். செல்லலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா,
கடைசியா ஒரு முறை சொல்லலாமா? உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். சேர்ந்து உலகில் வாழும், உங்க சத்தம் உயரட்டும். உமது செயல்கள் உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையே நம்பி ஆய்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையே நம்பி ஜீவனையே தந்து நம்ம ஒருவரை மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருவரே கர்த்தர் அவருடைய சொந்த ஜீவனை தந்து நம்ம மீட்டு இருக்கார். அநாதையாய் அலைந்து திருந்தோம். நாம உறவு இல்லாம தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லாம நம்ம கர்த்தர் எப்பொழுதும் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத படிக்க சில சூழ்நிலைகள்ல நம்ம இருந்திருப்போம். மற்றவர்களுடைய கைக்கு போக வேண்டிய அந்த காரியம் மற்றவருடைய கைகளுக்கு அவங்க பிரயாசப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கான காரியமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ஏக்கத்தையும் விருப்பத்தையும் அறிந்த தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்ட தேவன் கடைசி நேரத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய வாய்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சேர்ந்து உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. சேர்ந்து உங்க இரக்கம் பெரியது,
அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. இயேசு மாறாதவர், இயேசு உயிரோடு இருக்கிற தேவன், இயேசு உயிரோடு இருக்கிற தேவன். கல்லறைக்குள்ளே சீசர்களை பார்க்கும் பொழுது இயேசு கல்லறைக்குள்ளே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் எங்கே என்ன தேடுகிறீர்கள்? உயிரோடு இருக்கிறவர் மரித்த விடத்தில் தேடுவது என்ன? ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உயிருள்ள இயேசுவை எங்க தேடி பிரயோஜனம் இல்லை, மரித்த விடத்தில் தேடி பிரயோஜனம் இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். புதைக்கப்பட்ட எல்லாம் வெளியே வரப்போகிறது. உங்கள் நன்மைகள் எங்கெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறதோ, உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகளை கர்த்தர் திறந்து எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறபடினால கையை உற்சாகமாக தட்டி அந்த ஆண்டவருக்கு இன்னும் சத்தமா ஓ ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போடு இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கள் பூட்டி வைத்தது கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். சத்துருவால் அடைக்கப்பட்டதை கர்த்தர் திறப்பார். மூடப்பட்டவைகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்படும், புதைக்கப்பட்டவைகள் வெளியே வரப்போகிறது. எல்லாம் இன்னும் சத்தமா நன்றி சொல்லி, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கைதட்டி பாடுமா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, அல்லதையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, அல்லதையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. போன மகனே நீ சொல்லி பாடு, போன மகளே நீ சொல்லி பாடு. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார். ஓ சந்தோஷமாய் பாடுவோமே. உலகரட்சகனே. இயேசு உயிர்த்து விட்டார். இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நீரோடு மரியம் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு என்று காட்சி தருவார். பாடுவோம். நமக்கு என்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
இயேசு கைகளை தட்டி இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அஞ்சாதே, முதல் முடிவு இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதல் முடிவு இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினால் அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினால் அறிக்கை செய்து மீட்படைவோம். ஒரு புதுபலனால் நிரம்பிடுவோம். ஒரு புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, 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 ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். இயேசு துதித்தார். அல்லேலூயா, ஆமென். ஜீவிக்கிறார். அல்லேலூயா, இயேசு துதித்தார். அல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா, இயேசு துதித்தார். விவாலா சேஹாதே. ஆமென். ஆவியானவரே சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். நன்றி சொல்லுகிறோம். இயேசு உயிரோடு எழுந்தார். நமக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். சாத்தானை ஜெயித்தார். சாபத்தை ஜெயித்தார். பொல்லாத ஆவியின் கிரியைகளை ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தார். அவன் நினைத்தது நடக்கல. சாத்தானின் எண்ணங்கள் முடக்கப்பட்டது. எல்லா வாயை திறந்த ஆண்டவருக்கு இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா நன்றி சொல்லி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே சத்தமா. இது போதாது, இன்னும் சத்தமா. எல்லா தடைகளும் மாறுகிறது. எல்லா போராட்டங்களும் மாறுகிறது. எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. துதி, துதி, துதி. வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இது நாள் உனக்கு வெற்றியின் நாள். இது ஒரு வெற்றியின் நாள். இது ஒரு சந்தோஷத்தின் நாள். சத்துருவை இயேசு ஜெயித்த நாள். அவன் தந்திரங்களை இயேசு முறித்த நாள். அவன் இருப்பிடங்களை வெட்கப்படுத்தின நாள். 33 கோடி ஆவிகளின் சேனைகளை கலங்கடித்த நாள். இயேசு உயிரோடு எழுந்த நாள். எல்லா வாயை திறந்தது இயேசுவுக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. இயேசு எப்படி வெளியே வந்தாரோ, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நீ இன்னைக்கு பார்க்கிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவம், பாடு, அவமானம், நிந்தைகள், கடன்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றினின்றும் நீ வெளியே வருகிற நேரம் வருகிறது. இயேசு உன்னை வெளியே கொண்டு வருவார். இயேசு உங்களை வெளியே கொண்டு வருவார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. இயேசு உயிரோடு வந்தது போல கல்லறையை உடைத்து இயேசு வெளியே வந்தார். கல்லறையை திறந்து இயேசு வெளியே வந்தார். இயேசுவுக்கு முன்பாக எதுவும் பூட்டி வைக்கப்பட முடியவில்லை. கல்லறையின் கதவு தானாய் திறந்தது, தானாய் திறந்தது. இயேசுவின் நாமத்தினாலே பல ஆண்டுகளாய் எதிர்பார்த்து நடக்காத, திறக்காத சில கதவுகள் இன்றைக்கு தானாய் திறக்க போகிறது. இன்றைக்கு தானாய் திறக்க போகிறது. இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்டுவதில்லை,
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அபிஷேகம் பெற்றுக் கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கையை தட்டி ஒரு நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு சில அதிசயங்கள் நடக்கும், இன்னைக்கு சில அற்புதங்கள் நடக்கும், இன்னைக்கு சில தடைகள் மாறும், இன்னைக்கு சில கதவுகள் திறக்கும், இன்னைக்கு சில கல்லுகள் புரட்டப்படும், இன்னைக்கு சில கல்லுகள் புரட்டப்படும். நீ எழுப்ப முடியாதபடி உன்னை சுற்றி கட்டி வைத்திருக்கிற துணிகள், பாடை துணிகள் இன்னைக்கு அவிழ்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்க போகிறது. ஆவியானவருடைய அக்கினி இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளும் எல்லா பெரியோரும் கரங்களை தட்டி இன்னும் சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடு. ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தில் உனக்குரிய கதவு தானாய் திறக்கும். உனக்குரிய கதவு தானாய் திறக்கும். இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே வருவாய். இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே வருவாய். உன்னுடைய நன்மைகள் வெளியே வரும். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அசைவாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா தடைகளை மாற்றுகிறதுக்காய் நன்றி. அல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி இரண்டு கைகளை உயர்த்தி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை அசைத்து உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கைகளை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறேன். கதவுகளை திறப்பதற்காக சத்துருக்கள் அடைத்து சீல் வைத்து முத்திரையிட்ட கதவுகளை எங்களுக்காக திறக்கும்படி நீர் அந்த கதவை உடைத்து வெளியே வந்தது போல
சத்துருக்கள் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் அடைத்து முத்திரை போட்ட எல்லா முத்திரைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து நன்மைகளை வெளியே கொண்டு வர போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சத்துருக்கள் காத்து கொண்டிருக்கிற கதவுகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே எங்களுக்காக திறக்கப்பட போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை கொண்டு வரும் ஆண்டவர், எல்லா ஜனத்தையும் கொண்டு வரும். உங்க நாம் மகிமைப்படட்டும். எங்களோட அசைவாடி பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நல்ல அருமையான இந்த காலை வேளையிலே உங்களோடு இருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு கர்த்தர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் ரஜினிகுமார் அவர்களுக்கு நான் முதலாவது நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். அதற்கு பிறகு அருமையான அவருடைய மனைவி ஸ்டான்சி சகோதரி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இங்கே இருக்கிற அருமையான வாலிப சகோதரர்கள், அருமையான சகோதரிகள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய ஜேஎஃப்எம் ஊழியங்களின் மூலமாக உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கே கடந்து வந்திருக்கிறேன். கடந்து வந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு மறுபடியும் இந்த இடத்திலே கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நான் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவன். அது எவ்வளவு என்ன என்பது எனக்கு தெரியாது. நான் மீடியாக்களில் நடத்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்பொழுது நான் மார்த்தாண்டம் பகுதியிலே நான் அருமையான பாஸ்டரை சந்திக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை தெளிவாய் நடத்தினார். அப்பொழுது நான் இங்கே அவரை பார்க்க வரும்போது அவரை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது அருமையான சகோதரி அவர்கள் இருந்தார்கள். நான் அவர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் இந்த சேனல் இங்கே லைவ் போடுவதற்கு எங்களுக்கு ஒரு அனுமதியை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஆரம்பித்து ஒரு 2 மாதங்கள் தான் இருக்கும். அப்பொழுது என்னுடைய மனதில் தோன்றினது, சரி அவர்களை நாம் செய்திக்கு அழைக்கலாமே. நான் பார்க்க வந்தது பாஸ்டர் அவர்களை, ஆனால் அவர்கள் தான் அன்றைக்கு இருந்தார்கள். நான் அழைத்தேன். நான் இப்பொழுது புதிதாய் ஒரு இடத்திலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே வந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த மாதம் அருமையான பாஸ்டர் ரஜினிகுமார் அவர்கள் எங்கள் பகுதியில் அது ஒரு சுகமளிக்கும் ஆராதனை. வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்கள், கொடிய மருத்துவமனையிலிருந்து தள்ளப்பட்டவர்கள் நிறைய பேர் வருவாங்க. காரில், பைக்கில், அப்படி நிறைய பேர் அழைத்து கொண்டு வருவார்கள். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஒரு வருடம் 12 மாதங்கள் நான் தான் செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு சரி வெளியே இருந்து நம்ம கூப்பிடலாமே என்று சொல்லி நான் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு செய்தியாளர்களை அழைத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்த மாதம் உங்கள் சபை போதகர் கடந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இப்படியாக இந்த ஊழியமானது நான் சொல்ல வருகிற இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளின் காலை வேளையில் சொல்ல வருகிற ஒரு காரியம், உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்.
எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ, எங்கே ஜெபம் இருக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தப்படுவார்கள். கீழே போவது இல்லை, தள்ளப்படுவது இல்லை, ஒதுக்கப்படுவதில்லை. எல்லாராலும் தேடப்படுவார்கள், எல்லாரும் தேடி வருவார்கள். காரணம், மரித்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறார். செத்து போகவில்லை, உயிருள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு பரிசுத்தமான இந்த ஈஸ்டர், இந்த உயிர்ப்பு நல்ல நாளிலே உங்களுக்கு 8 மணி சபை ஆராதனை வைத்திருக்கிறார்கள். நான் நேற்றைய தினம் இரவு ஊழியத்தை முடித்து நாங்கள் வரும்போது சரியாய் ஒரு 2 மணி தாண்டும். நான் அப்படியே தக்கலை பகுதி தாண்டி போகும்போது எல்லா ரோமன் கத்தோலிக் சபைகளிலும் அநேக கார்கள், திரளான ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனை ஆராதிக்கிற நம்முடைய சபைகளில் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு விசேஷித்த நாள் என்று சொன்னால் அநேகர் வீடுகளில் முடங்குகிறார்கள். ஹல்லேலூயா. எங்கே பிசாசினுடைய ராஜ்யத்தை அசைக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ, எங்கே பிசாசின் கிரியைகளை அழித்து ஜனங்களுக்காய் திறப்பில் என்று ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, அந்த குடும்பங்கள் உயர்த்தப்படும், அந்த குடும்பங்கள் தப்புவிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த குடும்பங்கள் தப்புவிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் அவமானம், கஷ்டம், நிந்தை எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாம நிற்கிறாங்க பாருங்க. அந்த ஊழியங்கள் ஒரு நாள் உயரமான இடத்தில் இருக்கும். நான் எழும்பி வருவதற்கு முன்பாக சில விஷயங்களை ஆண்டவர் வசனத்தை சொல்வதற்கு முன்பாக சொல்ல சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 22 வருடங்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். இது 23வது வருடம். நான் ஆரம்பித்த நாளிலிருந்து நான் நினைப்பேன், நான் ஊழியம் செய்யும் போது நம்ம ஒரு உயரமான இடத்துல, பயங்கரமான இடங்களில் நல்ல வசதியாய் பயங்கரமாய் இருக்கலாம் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் ஊழியத்திற்கு வந்த பிறகுதான் தெரியும் அது எவ்வளவு பாடுகள் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி அதை கடந்து போக வேண்டும், எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 22 வருடங்களும் நாம் விழுந்து போகலாம், நாம் தள்ளுண்டு போகலாம், ஊழியத்தை விட்டிருப்போம் என்று சொல்லி பலர் சொல்லுவார்கள். ஆனால் நம்மை அழைத்த ஆண்டவர், ரட்சித்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், கரம் பிடித்து அழகாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் 20 வருடத்திற்கு மேல் நான் குலசேகரம் பகுதியை மையமாக வைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து வந்தேன். 20 வருடங்களுக்கு மேல். நான் இப்போது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற இடத்திற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நான் இப்பொழுது ஊழியம் செய்கிற இடத்தை குறித்து எனக்கு அந்த இடத்தை எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு இடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடு கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற தம்பிமார்கள் சொல்லுவார்கள், நாம் களக்காடு பகுதியிலே ஊழியம் செய்வோம், அங்கே நிர்மல்குமார் என்று சொல்லுகிறவர் ஊழியத்தை விட்டுவிட்டார், நீங்கள் அங்கே கடந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. நான் அந்த பகுதியில் போவதற்கு ஜெபித்தேன். என்னை நிறைய குடும்பங்கள் அழைத்தார்கள், நல்ல வசதி படைத்தவர்கள் அழைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன அங்கே போக சொல்லல. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது இருக்கிற இடத்துல தான் என்னை ஆண்டவர் கொண்டு போய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களை பலுகி பெருக வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப திரளான ஜனங்கள் வருகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு நாள் நம்மையும் நாம் செய்கிற ஊழியத்தையும் ஜனங்கள் எதையாவது ஒன்று சொல்லுவார்கள். ஆனால் யாரு சொல்றது? யாரு? புறஜாதியான் சொல்ல மாட்டான். தேவனை அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். நம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் சொல்லுவார்கள், நம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் தெய்வ சமூகத்தில் உண்மையாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஜெயப்பம் ஊழியத்தை எல்லா இடத்திலும் பலுகி பெருக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வெளி மாவட்டங்களிலிருந்து நிறைய பாஸ்டர்ஸ் வராங்க, வந்து தேவனுடைய வார்த்தையை சேனலில் மெசேஜ் கொடுக்குறாங்க. நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து, மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒருத்தர் வந்தார். அவர் அவருடைய சாட்சியை சொல்லி அவர் செய்தி கொடுத்துட்டு போறாரு.
நிறைய செய்திகளை கொடுத்துட்டு போறாரு. இப்படி அநேகர் கடந்து வருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் ஒரு அற்ப காலம் உண்டு, இந்த ஊழியத்திலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த இடம் உங்களுக்கு போதாதபடிக்கு திரளான ஜனங்களை நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆகும் உம்மாலாகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நிற்போமா? தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நாம் அப்படியே ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம். எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்த இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் என்னோடு பேசும் பேசும் பேசும். ஆண்டவரே, நீங்க பேசுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பாவை கூப்பிடுங்க. கூப்பிடுகிற எந்த மனுஷனுக்கும் அவராலே அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே வியாதியினாலே இருண்டு போய் வந்திருக்கிறாயா? பிரச்சனைகளினால் இருண்டு போய் வந்திருக்கிறாயா? கடனினால் இருண்டு போய் வந்திருக்கிறாயா? இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை இந்த திருச்சபையை நிரப்புகிறது, இந்த ஆலயத்தை நிரப்புகிறது, உங்களை நிரப்புகிறது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின்
ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லுகிற இந்த நற்செய்தியை, நீர் உயிர் தெளிந்தீர் என்று சொல்லுகிற இந்த நற்செய்தி, இந்த வார்த்தையை, இந்த சுவிசேஷத்தை சாட்சியோடு கூட ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு பேசும்படியாய் என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கீங்கப்பா. என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வசனத்துக்கு எதிராய் போராடுகிற பொல்லாத பிசாசு வல்லமைகள் செயலற்று போகட்டும். உமது பிள்ளைகள் மேல் தேவனுடைய மகிமை வந்து அமரட்டும். நான் நிற்கிற இடத்தை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய நாமத்தினால் நன்றி வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நினையாத நேரத்திலே இந்த இடத்திலே நிற்கவும் என்னை அழைத்து பயன்படுத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரர் குடும்பத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன். அந்த நல்ல தேவனை ஆராதிக்கிற ஜெபிக்கிற நீங்கள் அத்தனை பேரும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை உயரமான இடங்களில் வைத்து உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் படிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லா நாட்களிலும் எல்லா இடங்களிலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எல்லா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுவார்கள். பிசாசை பார்த்து சொல்லுவார்கள், சரீரத்தை விட்டு வெளியே போ, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை சொன்ன உடனே பிசாசுகள் அலறிக்கொண்டு பயந்து கொண்டு மனிதனுடைய சரீரங்களை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொன்ன உடனே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு பிரகாசம் வருகிறது, ஒரு வெளிச்சம் வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது, ஒரு மாற்றம் வருகிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு எழுந்தது எதற்கென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களையும் பாதுகாப்பதற்கு, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாப்பதற்கு, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்ததர் எதற்கென்று சொன்னால், பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு வழிகாட்டுதலை, பரிசுத்தமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாய் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்பிக்கை கொடுக்க, நம்பிக்கை இழந்த திருச்சபைக்கு, நம்பிக்கை இழந்த ஊழியங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்தையும் தரிசனத்தையும் கொடுத்து நடத்துவதற்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். உலகத்திலே நீங்கள் பார்க்கும்போது எல்லா
ஜாதி தலைவர்களுடைய கல்லறைகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. எல்லா பிரதமர்களுடைய கல்லறையும் பூட்டப்பட்டிருக்கிறது. எல்லா எம்பி எம்எல்ஏக்களுடைய கல்லறையும் பூட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மரித்து போனார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள், கல்லறை உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம்தான் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. கிமு என்றும் கிபி என்றும் சரித்திரத்தை இரண்டாக பிரித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரிந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்க்க அவர் வந்தார். பிரிப்பதற்கு வரவில்லை. கணவன் மனைவியை பிரித்து வாழ்வதை பார்ப்பதற்கு இயேசு வரவில்லை. பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை வாழ வைக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிந்து போன ஆண்டவர் வாழ வைப்பதற்காக வந்தார். இயேசு கிறிஸ்து பிரிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து சபையிலே சண்டைகளை உருவாக்குகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சமாதானத்தின் பாதையில் நம்முடைய கரங்களை பிடித்து அழகாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் நடத்த வருகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு தேசத்தை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு திருப்புகிற எல்லா தொலைக்காட்சிகளிலும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. திருப்புகிற எல்லா சேனல்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து நடந்து அவர் ஊழியம் செய்த அந்த தேசங்களை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேசத்து ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். தோற்று போகிறவர் அல்ல, நம்மை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவர். கடனில் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பார். வியாதியில் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பார். பிரச்சனைகளில் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பார். உபத்திரவங்களில் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பார். பிசாசின் பிடிகளில் இருந்து உன்னை வாழ வைக்க இயேசு இந்த திருச்சபைகளுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. செத்து போனவர் அல்ல. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் வெறும் பச்சை தண்ணீரை அழகான திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தார். வெறும் பச்சை தண்ணீர், அதை திராட்சரசம் மாற்றினார். குறையை நிறைவாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னையும் அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னையும் அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னையும் அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னையும் அழைத்து உன்னத வழியில், எல்லாரும் கைகளை படுமா, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னையும் அழைத்தே உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னையும் அழைத்தே உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவராகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். வானந்திரமோ பாடா மனமே கடையை அனுப்பிடுவார். வானந்திரமோ பாடாத மனமே காடையை அனுப்பிடுவார். இல்லையோ எண்ணி பாரவர் நன்மைகள் எத்தனையோ.
அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்த ஆண்டவர் உயிர் உள்ளவர், அழைத்த ஆண்டவர் கைவிட மாட்டார். எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை நேர்த்தியான பாதையில், அல்லேலூயா, தவறான பாதையில் நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. நேர்த்தியான பாதையில், அழகான பாதையில் உங்களையும் என்னையும் நடத்துகிற ஆண்டவர். அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொய் சொல்ல நம்முடைய ஆண்டவருக்கு தெரியவே தெரியாது. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. பாவம் அறியாத பரிசுத்தர், பாவம் செய்ய தெரியாத பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்தால் ஒரு பயங்கரமான பாதுகாப்பு உண்டாகும். முதல்ல அந்த மனுஷனுக்கு பாதுகாப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒரு மனுஷன் வரும்போது அவனுக்கு ஃபர்ஸ்டா கர்த்தர் கொடுக்கிறது பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எல்லாராலையும் சொல்ல முடியும், அவர் ஒருவராலே மாத்திரம்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நான் உங்கள் மத்தியில் படித்து அதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 7 சொல்லுகிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் குணமாக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால், கர்த்தராகிய தேவனாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு போய் சொல்லி இருக்கிறீங்க? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற அந்த சுவிசேஷம் சொல்லப்படணும்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லப்பட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க கிராமங்களில், உங்க வீடுகளில் முதல்ல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே தன்னுடைய புருஷனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் மனம் திரும்பின உடனே கணவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த வீட்டாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வீட்டார் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போது மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாத்து அதே இடத்திலே தலை நிமிர வைப்பார். அதே ஸ்தானத்தில் நம்மை உயரமான இடத்தில் வைப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், முதலாவது ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, தம்முடைய வல்லமையை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினார். அதே போலதான் இன்றைக்கு அப்போஸ்தலர்களை பயன்படுத்துகிறார், சபை ஊழியர்களை பயன்படுத்துகிறார், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் இருக்கிறது, நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். பேதுருவால சிறைச்சாலை கம்பியை உடைச்சு வெளியே வர முடியல. சிறைச்சாலைக்குள் தான் யார் இருக்கிறார்? பேதுரு இருக்கிறார். ஆனால் சபையார் தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிறார்கள். பேதுருடைய சிறைச்சாலை அனுபவம், பேதுருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை சிறைச்சாலையின் கதவுகளால மூடி வைக்கவே முடியாது, கட்டாயம் மூடி வைக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும் எதையும் செய்ய முடியாது. காரணம், நம்ம ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துவதற்கு நம்ம பாத்திரவான்களாய் இருந்தால், நாம் அவருக்கு பிரியமாய் இருந்தால், ஒருபோதும் ஒரு இடத்திலும் நம்மை கைவிடவே மாட்டார். என்ன கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. என்னை அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. நான் அநேக முறை சிறைச்சாலையில் சென்றிருக்கிறேன், அநேக முறை போலீஸ் நிலையங்களுக்கு சென்றிருக்கிறேன். எங்கு சென்றாலும் அவருடைய ஒரு பிரசன்னத்தை என்னால் பார்க்க முடிந்தது.
ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் எங்கெல்லாம் போயிருக்கிறோரோ அதே இடத்துல அடுத்த மேன்மையை அவர் தந்திருக்கிறார், அடுத்த உயர்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த உயர்வு, அடுத்த மேன்மை. உங்க வீட்டில் அப்படிதான். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்க பிள்ளைகள் உயரமான இடத்துல இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. அதனால மற்ற கிறிஸ்தவர்களை போல, மற்ற சபையை போல உங்க பாஸ்டரை, உங்க ஊழியக்காரங்களை நீங்க குறை சொல்லாம ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் இருக்கும்போது உங்க பிள்ளைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயரமான இடத்துக்கு போகிறதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குழந்தைகள் காப்பகம் ஒன்று நடத்தி வந்தேன். நடத்தி வரும்போது என்னுடைய பண கஷ்டங்களை என்னுடைய வீட்டில் யாரிடத்தில் நான் சொல்வது இல்லை. ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு 3 நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சூழ்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தது. நடந்த சம்பவம் மிகவும் மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தது. அப்பொழுது 4ஆம் நாளும் ஆனது. 3ஆம் நாளை விட 4ஆம் நாள் மோசமாய் போனது. காரணம், 1.5 வயதான பிள்ளையும் உண்டு, 4 வயதான பிள்ளைகளும் உண்டு, 10 வயதான பிள்ளைகளும் உண்டு, 12 வயதான பிள்ளைகளும் உண்டு. எல்லா பிள்ளைகளும் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். என்னோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டவரை அறியாதவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். 4ஆம் நாளும் இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்பொழுது நான் சர்ச்சில் போயிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய ஒரு சத்தத்தை என் காதில் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக இருக்கிற காணிக்கை பெட்டியை நீ ஒரு முறை திறந்து பாரு. அதாவது நான் முழங்கால் படி போடுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் திறந்து பார்க்க அங்கே ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, ₹1 வரையிலும் இல்லை. நான் அப்படியே திறந்து பார்க்கிறேன். எந்த மனுஷனுடைய விரலும் படாத, எந்த மனிதனுடைய கைகளும் படாத ஒரு அழகான ஒரு ₹1000 நோட்டு அந்த காணிக்கை பைக்குள் கிடக்கிறது. ஒரு புதிய நோட்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா. அதை எடுத்து அந்த நாளில் கேட்ட பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் செய்தேன். இன்று வரையிலும் சாப்பாடினால் பஞ்சமே கிடையாது. ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு எங்களுடைய நிறுவனத்தில் 5 பாஸ்டர்ஸ் வருவாங்க, 10 பாஸ்டர்ஸ் வருவாங்க. காலையில் 5 பேர் வருவாங்க, மாலையில் 5 பேர் வருவாங்க, செய்தி கொடுக்க வருவாங்க. ஒருவரையும் ஆகாரம் இல்லாமல் நாங்கள் அனுப்பினது கிடையாது. காரணம், கர்த்தர் அன்று ஆண்டவர் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பணத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு தரித்திரோடு வந்திருக்கிறாயா சகோதரனே? தொழிலை இழந்து நீ வந்திருக்கிறாயா சகோதரியே? உன்னுடைய வீட்டிலே எல்லாம் நகை சொத்து எல்லாத்தையும் நம்பினவர்களை இழந்து நீ வந்திருக்கிறாயோ? இயேசு உயிர்த்தெழுந்தது நீ இழந்ததை 2ஆய் கொடுக்க. ஹல்லேலூயா. இழந்ததை அவர் 2ஆய் தருவார். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இழந்ததை கட்டாயம் திரும்ப தருவார். செத்து போனவரை நான் சொல்ல வரவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அவர் செத்து போனவர் அல்ல. நான் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருந்தேன். அந்த வெளிநாட்டில் சென்று 7 நாட்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். நல்ல வசதியான நாடு. அப்பொழுது சனிக்கிழமை கடல் கடந்து இன்னொரு தேசத்திற்கு என்னை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். நான் அந்த தேசத்தில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டின் முற்றம் முழுவதும் திரளான ஜனங்கள். ஜனங்களை பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஜனங்கள். ஆனால் அங்கே போய் தேவனுடைய வார்த்தையை பேச பேச பேய்கள் அலறத் தொடங்கினது. அந்த ஊழியருக்கு சபை கிடையாது. ரொம்ப கவனமாக கவனிங்க.
அந்த பாஸ்டருக்கு சபை கிடையாது. அவர் ஒரு வீட்டினுடைய முற்றத்தில் வைத்து ஒரு ஜபந்தான் நடத்துறார். ஆனா 8 மாதமா அவர் சபைக்காய் ஜெபிக்கிறார், சபை இடத்திற்காய் ஜெபிக்கிறார். சபை இல்ல, இடம் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஜனங்க வாராங்க, இந்த தேவனுடைய மனுஷனை நம்பி வாராங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபமலையிலும் தேவ பிள்ளைகளை நம்பி நீங்கள் வருகிறீர்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேற சர்ச் இல்லையா? உங்களுக்கு வேற ஊழியக்காரங்க இல்லையா? ஏன் இங்க வர்றீங்க? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயம் கர்த்தர் கொடுப்பார். இவ்விடத்தில் நின்று கண்ணீரோடு நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். அநேகர் வந்தார்கள், அநேகர் போனார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். யாரு பாக்கியவான்? ஒரு ஊழியக்காரனுக்கு கஷ்டம் வரும்போது கூட இருக்கணும். ஒரு விசுவாசி கஷ்டம் வரும்போது ஊழியக்காரன் கூட நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பைபிளை படிச்சு பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க, எங்கேயும் அவர் விட்டு போகவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்டவர்களுக்காக பரிதபித்தார், பிசாசு பிடித்தவர்களுக்காய் பரிதபித்தார், குருடனுக்காய் பரிதபித்தார். அத்தனை பேருக்கு அவர் யார் மேலெல்லாம் அவர் அன்பு வைத்தாரோ, பரிதபித்தாரோ, கரிசனை வைத்தாரோ, அத்தனை பேருக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர், இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளின் காலை வேளையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை. அத்தனை பேரையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஏனென்றால் செத்து போனவர் அல்ல. அந்த நாட்டில் போய், அந்த தேசத்தில் போய் அவங்க அழைச்சி கொண்டு போறாங்க. அங்க போய் கூட்டம் ஆரம்பிக்க அநேக ஜனங்கள் கட்டுக்கடங்க, ஆயிரத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு ஜனங்க கூடுனதை நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ தேசம் போயிருக்கிறேன், எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன். இனி அடுத்து ஐரோப்பா கண்டமாகிய பிரான்ஸ் தேசம், இன்னும் ஐரோப்பிய கண்டமாகிய இட்டாலி, இன்னும் நெதர்லாந்து, இப்படி 12 நாடுகளுக்கு அடுத்து நான் போக போறேன். ஆனாலும் இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கூட்டம். தேவனுடைய வார்த்தையை பேச பேச பேய்கள் அலக்களிக்க தொடங்கினது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இந்த வேத புத்தகத்தின் வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இரத்தத்தால் எழுதப்பட்டது, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தால் பொறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் செத்து போனவர் அல்ல, உயிர் உள்ள ஆண்டவர். என்னை வாழ வைத்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஆண்டவர். படிக்காத எனக்கு முன்பாக பட்டதாரிகளை வைத்த ஆண்டவர். வேதம் படிக்காத எனக்கு முன்பாக பிஇ, எம்இ, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்காம் படித்த பட்டதாரிகளை எனக்கு முன்பாக கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. பிடி படித்த வேதாகம கல்லூரி, எத்தனையோ கல்லூரிகளில் நான் தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். நான் சொல்லுவேன் பாஸ்டர்கிட்ட, எனக்கு எதுவும் தெரியாது, நான் படித்தவன் இல்லை. நீங்கள் வாங்க, ஆராதனை நடத்துங்க, செய்தி கொடுங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று அங்கே நடக்கிறது, ஏதோ ஒன்று அங்கே நடக்கிறது. நிறைய வாலிபர்கள் தொடப்படுகிறார்கள். காரணம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பேய்கள் அலக்களிக்க தொடங்கினது. அப்ப அந்த பாஸ்டர் ஓடி வந்தார். ஐயா, உங்க பிரசங்கத்தை கொஞ்சம் நிறுத்துங்க, எங்களால கட்டுப்படுத்த முடியல. அல்லேலூயா. இப்படியே நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஐயா, உங்க பிரசங்கத்தை நீங்க நிறுத்துங்க, எங்களால முடியாது. எல்லாம் ரோட்ல போய் கிடந்து ஆடுது, பிரச்சனை ஆயிரும். நீங்களோ வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நாம் வந்தது கடல் வழியாய் வந்திருக்கிறோம். ப்ராப்பரா நம்ம வரல, சரியா நம்ம வரல. அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த செய்தியை நிறுத்தி ஒரு சின்ன ஜெபம் முடித்ததோ நடந்த சம்பவம். எந்த வீட்டின் முன்பு வைத்து நாங்கள் ஆராதனை நடத்தினோமோ அந்த வீட்டினுடைய கணவன் மனைவி முன்பாக வந்து அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு சொன்னார்கள், எங்கள்கிட்ட பணம் கிடையாது, இடம் இருக்குது, ஒரு சின்ன வீடு கட்ட நீங்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் போதும், நாங்கள்
வீடு கட்டி விடுவோம். என் கணவன் ஒரு கொத்தனார் தான். இதை இந்த ஊழியத்திற்கே சபைக்கே கொடுக்கிறோம். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏனென்றால் மரித்து போனவர் அல்ல, உயிரோடு இருக்கிறார். பேய்கள் ஓடும்போது அற்புதம் நடக்கிறது, பிசாசுகள் ஓடும்போது அதிசயங்கள் நடக்கிறது. இங்கேயும் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு இருக்கிறார். அதே இடத்துல இன்னைக்கு ஆராதனை நடக்கிறது. அதே இடத்துல இன்னைக்கு சபை கட்டி இருக்காங்க. அதே இடத்துல இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த நெருக்கம், ஐயோ இந்த அவமானம், ஆனால் நம்மளால் தாண்ட முடியாது. அந்த நேரம் நமக்கு ஒரு காரிருள் நம்மை சூழ்ந்தது போல இருக்கும். பயமும் நடுக்கமும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும். ஆனால் அது தோல்வி அல்ல, நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அது தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. பணம் கொடுத்தவனை பாருங்க. இப்ப நமக்கும் பணம் கொடுத்திருப்பான், இன்னொருத்தனும் பணம் கொடுத்திருப்பான். ஆண்டவருக்கு ஊழியக்காரன்னா பணம் கொடுத்தவனை அவமானப்படுத்துகிறான். மற்றவனிடத்தில் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஆனா எவன் வந்து அவமானப்படுத்துகிறானோ அவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த தேவன் செத்து போனவர் அல்ல, ஒரு உயிரோடு இருக்கிறார். எப்படி உயிரோடு இருக்கிறார் பாருங்க. பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து உயிரோடு இருக்கிறதை அவர் நிரூபித்தார். சீஷர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பல பாஷையினால் அபிஷேகத்தை கொடுத்து அவர் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்தார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார். அங்கேயும் அவர் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத பவுல் அப்போ சவுல் பவுலாய் மாற்றி உயிரோடு இருக்கிறதை நிரூபித்தார். பகையை சிலுவையில் கொன்று உயிரோடு இருக்கிறதை நிரூபித்தார். அதே ஆண்டவர் இங்கேயும் வந்திருக்கிறார். உன் சரித்திரத்தை மாற்ற, உன் வாழ்க்கையை மாற்ற, உன் வாழ்வில் இழந்து போன நன்மையை, ஹல்லேலூயா, இழந்து போன ஆசீர்வாதத்தை உன் வாழ்விலே கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் கட்டாயம் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளுவோம். நேற்றைய தினம் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் என்னோடு பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் 2008ஆம் ஆண்டிலே நாங்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்தோம். எங்களுக்கு எதிராய் 1500 பேர் திரண்டார்கள். எங்களுக்காக பேசுவதற்கு ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லை. அல்லேலூயா. ஒருவரும் இல்லை. 1500 பேரும் எங்களுக்கு எதிராய் கோஷம் போட்டபடியினால் எங்களை பிடித்து சிறைச்சாலைக்குள் வைத்தார்கள். காவல் நிலைய சிறைச்சாலைக்குள் வைத்தார்கள். அல்லேலூயா. நடந்த சம்பவம். சிறைச்சாலைக்குள் வைத்திருந்தார்கள். நாங்கள் விடுதலை ஆவோம் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்கள் மேல் போட்ட செக்ஷன் அப்படிப்பட்ட ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன்ல இருந்து யாருமே வெளியே வர முடியாது. பெயிலே கிடையாது. நான் அவைலபிள் செக்ஷன், வெளியே வர முடியாது. அப்போ ஆண்டவரை பாருங்க. இந்த 1500 பேர் படிச்சிருப்பான். இந்த 1500 பேரும் தங்களுடைய தெய்வத்திற்காய் அவன் உறுதியாய் நிற்கிறான். இந்த தேவ மனுஷனுக்காய் ஒருவரும் இல்லை. ஆனால் அங்க ஆண்டவர் ஒரு டிஎஸ்பி வைத்திருந்தார். அல்லேலூயா. அவர் வந்து இரவோடு இரவாய் செக்ஷனை மாற்றினார். மறுநாள் காலையில் பாஸ்டர் விடுதலை. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு பல இடங்களில் திருச்சபை, பல இடங்களில் அவர் மூலமாய் எழுப்புதல். ஹல்லேலூயா. 38 வயதான ஒரு சகோதரனால் இதையெல்லாம் சாதிக்க முடிந்தால் அனுபவம் எத்தனை ஆண்டு நீ ஆராதிச்சிருப்ப, எத்தனை ஆண்டு அற்புதங்களை எல்லாம் பெற்றிருப்பாய். இன்றே இயேசு வந்து உனக்கு சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறார். ஹல்லேலூயா.
உனக்கு வராத சிறைச்சாலைகள், ஆசீர்வாதத்தை எங்கெல்லாம் அடைத்து வைத்திருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் திறந்து, எதை இழந்தாயோ அதை ரெண்டாய் கொடுக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீ பணத்தை இழந்தால் ரெண்டாய் கொடுப்பார். புருஷனுடைய அன்பை இழந்தால் ரெண்டாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த ரெண்டத்தனையான சந்தோஷம், ரெண்டத்தனையான சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். காரணம், அவர் செத்து போகவில்லை, உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று ஆண்டவரை மாத்திரம் நாம் பார்ப்போம். நம்முடைய ஜீவனுள்ள தேவனை பார்ப்போம். எல்லாம் எழும்பி நில்லுங்க, கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எழுந்தார், கல்லறை திறக்கப்பட்டது. சகோதரனே, சகோதரியே, எதற்காக கல்லறை திறக்கப்பட்டது தெரியுமா? எதற்காக அவர் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? உனக்கும் எனக்கும் பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை, பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை, சமாதானத்தை இழந்த உனக்கு ஒரு விடுதலை, சந்தோஷத்தை இழந்த உனக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர்கள் மூலமாய் சூழ்ச்சியினால் பிரிக்கப்பட்டு நீ வந்திருக்கிறாயோ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் மகிமை இறங்கி வருகிறது. அநேகர் நம்பிக்கை இழந்து இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேர் மேலும் ஒரு நம்பிக்கையின் அபிஷேகத்தை என் ஆண்டவர் ஊற்றுகிறதை, வைக்கிறதை நான் பார்க்கிறேன். என் ஆண்டவர் வைக்கிறதை நான் பார்க்கிறேன். சிலருடைய ஹல்லேலூயா இருதயத்தில் இருக்கிற சில பாரங்கள் விலகுகிறதை இயேசுவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை பார்க்கிறேன். இப்பொழுது சில சரீரங்களை விட்டு பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். தேவ மகிமை இந்த திருச்சபை, இந்த ஆலயத்தை, ஆண்டவருடைய சபையை மூடுகிறது. தேவ மகிமை மூடுகிறது, தேவனுடைய பிரசன்னம் மூடுகிறது. சிங்காசனத்தை விட்டு அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கைகளை தட்டி, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அற்புத நீர்தானையா,
கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை சத்தமாய் ஆராதனை உமக்கே, உமக்கே. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான உம்முடைய சபையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் வார்த்தையும் சாட்சியும் அனுப்பி ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் நீக்கி அற்புதத்தை செய்ய இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் வந்ததை விட ஆண்டவரே வருகிற நாட்களிலே அநேக ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து இந்த இடம் நிரம்பி இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், இதிலும் பெரிதானவைகள் ஆண்டவர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. அருமையான எங்கள் அன்பு பாஸ்டர் ரஜினிகுமார் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும். சூழ்ந்திருக்கிற நெருக்கங்கள் மாறி அவர் விசாலமான பாதையிலே ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகவில்லை. அதே போல என் அன்பு சகோதரி ஸ்டான்சி அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிற உம்முடைய பிள்ளையை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துங்க. அவர்களுடைய மகன் மருமகள் பேர பிள்ளை ஆசீர்வதியும். இந்த சபையில் உள்ள ஆண்டவரை ஆபரேட் பண்ற பிள்ளைகள், கீபோர்டு வாசிக்கிறவங்க ஆண்டவரே, மற்ற ஆண்டவரே இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிள்ளைகள், ஒலியை சரியாக கவனிக்கிறவர்கள், எங்க இருக்கிற அத்தனை பேரையும், பெரியோரையும் சிறியோரையும் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். வியாதியஸ்தர்கள் மேல் உம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். யூட்ரஸ் பிரச்சனையோடு வந்தவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். வயிற்று வலியோடு வந்தவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். முதுகு வலியோடு வந்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். சுகர், பிரஷர், அல்சர், ஆண்டவரே தைராய்டு பிரச்சனையோடு தலைவலியோடு வந்தவர்கள், கண் பார்வை இழந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. அற்புத வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி, வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.